ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. ரைடர் டஞ்சன் உள்ள போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் கவனம் வச்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா, டஞ்சன் உள்ள போனாவே யாரும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட செல்வத்தை பார்க்கலாம். உள்ளே போனதும் ரைடர்ஸ் எல்லாரும் நம்ம எதுக்கு வந்திருக்குன்னு யோசிக்காம ஆனு வாயை பழுந்துக்கிட்டு அங்கே இருக்க ட்ரெஷரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டஞ்சனோட சோதனையே இதான். அவங்களுக்கு உண்மையிலே அடிச்சது அதிர்ஷ்டமா இல்லை அதிர்ஷ்ட உருவத்தில் இருக்க ஆப்பான்னு. அப்போ செகண்ட் என்னதுன்னு சொல்ல வரும்போது, ஹீரோட ஃப்ரெண்டு, ஹோய் ஜெயுங், அங்கே என்ன பண்ணுற? நீ திரும்பவும் உன்னோட ஃபோனையே பார்க்குறியா? டஞ்சன் உள்ள போகும்போதெல்லாம் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன பார்க்குற? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவா இல்லை வேற ஏதாவா? நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஃபோனில் அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு நான் பத்திரமா திரும்பி வந்துடுறம்மா சொல்கிறான். டஞ்சன் என்ட்ரன்ஸ்குள்ளே எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் டஞ்சனுக்குள்ளே போகிறான். டஞ்சன் ரைடு ஸ்டார்ட் பண்ணதும் அன்டெட் மான்ஸ்டர் எல்லாம் பாஞ்சிக்கிட்டு அட்டாக் பண்ண வருது. அப்போ உடனே கில்டு லீடர் வந்து, டே எல்லாரும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் நில்லுங்க, உங்களோட டேங்க் ஷீல்டை ப்ராப்பராக நல்லா மேலே தூக்கி பிடிங்கடா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்களை அது கொன்னாலும் நீங்கள் உங்கள் பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். அடச்ச, என்னடா இது ஜாபு கொய்யால அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். மேஜிஷியன்ஸ் இப்போ அண்டெட் மான்ஸ்டர் அழிக்க ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த ஃபயர் மேஜிக்கில் அந்த அண்டெட் மான்ஸ்டர் எல்லாமே எரிஞ்சு காலி ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான், இதுதான் மெட்ரோ கில்டா, இவங்க வளர்ந்து வர மேஜிக் கில்டு, இவங்கள எல்லாரும் ரைசிங் ஸ்டாருன்னு சொல்கிறாங்க. நம்ம தேவையில்லாமல் ஒரி பண்ண வேண்டாம் சாகத்தை நினச்சி, இவங்களால இவ்வளோ பண்ண முடியும்னா. ரைடர்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு, இப்போ இருக்கிறது ஒரே பிளேஸ் பாத்ரூம் தான், வயசானா இப்படிதான் இருக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சின்ன பையனா இருக்கும்போதே விளையாடாம ஒழுங்கா லெவலப் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஹீரோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, அது மட்டும் இல்லை என்னை விட நீங்கள் ஹையர் லெவல் ரேங்க்ல இருக்கீங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு, சரி அதை விடு, உனக்கு ஏதாவது குட் ட்ராப்ஸ் கிடைச்சிதா? அங்கே வந்து நல்ல ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், பிகாஸ் ஏன்னா அது எல்லாமே ஏ ரேங்க் டஞ்சன். அதுக்கு ஹீரோ, எனக்கு கரெக்டாக தெரியல, ஸோ நான் செக் பண்ணுறேன். என்னடா இது, அட கடவுளே, இப்போ நடந்ததே அது என்னது? இப்போ ஏசி சிஸ்டம் வந்து டெம்பரரி கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே இல்லை. இந்த மாதிரி ஏசி சிஸ்டம் டவுன் ஆகுமா? ஹீரோ வந்து அகைன் ரீபூட்டிங் பண்ண பார்க்குறான். பட் அப்பவும் ரீபூட் ஆகலை, ஏன்னு தெரியல. அது என்னது, ஏதோ பேசுகிற சவுண்டு கேட்குது, ஃபாலோ தி லைட். அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்கன்னு பார்க்குறான். ஏதோ ஒரு சக்தி ஏசி சிஸ்டம்ல ஊடுருவ பார்க்குது. சிஸ்டம் சேவ் மூட்ல ரீபூட் பண்ண பார்க்குது, ஆனாலும் அது ஃபெயில்டு. நான் கேட்ட வாய்ஸ் யாருது? அந்த மறைமுகமான சக்தி என்னவா இருக்கும்? அது ஏதோ சொல்லிச்சே ஒளிய பின்தொடருன்னு. ஹீரோ ஃப்ரெண்டு, டேய் நீ அங்க என்ன பேசிட்டு இருக்க? அதுக்கு ஹீரோ, இல்ல எனக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுது, ஒளிய பின்தொடருன்னு. இது என்னது? இந்த ஒளி தான் என்ன பின்தொடருன்னு சொல்லிச்சான். ஹீரோ ஃப்ரெண்டு, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? நீ வித்தியாசமா நடந்துக்கிறியே. அதுக்கு ஹீரோ வந்து, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், இந்த ஒளி வேற யாருக்கனுக்கும் தெரியலையா, எனக்கு மட்டும்தான் தெரியுதா? சரி அது என்னன்னு தான் போய் பார்ப்போம். ஹீரோ ஃப்ரெண்டு, ஏய் எங்கே போகிற நீ? அதுக்கு ஹீரோ, இரு நான் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடுறேன், இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோ அந்த ஒளியை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான். ஏசி சிஸ்டம் இப்போ செயலிழந்திருக்கு, அதனால ஸ்டேட்டஸ் விண்டோவை யூஸ் பண்ண முடியாது. ஹீரோ, இது நிஜமாலேயே ஒர்க் ஆகலையா? அடச்சே, இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது? நான் 10 வயசுல இருந்து அவக்கண்ணில் தான் இருக்கேன், ஆனால் லாஸ்ட் 17 இயர்ஸ் முன்னாடி இது மாதிரி செயல் இழக்கல. நிச்சயமா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது மாதிரி டேமேஜ் ஆனதே இல்லை, ரீபூட்டுன்னு கேட்டதே இல்லை. நான் கேட்ட வாய்ஸ் எல்லாம் சிஸ்டம் செயல் இழக்க நிறைய சான்ஸ் இருக்குமோ? ஏதோ ஒரு சக்தியாலே சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியாத வாய்ஸ் ஒளிய பின்தொடருன்னு சொல்லிச்சு. இது எல்லாம் பார்க்கும்போது ஏசி சிஸ்டத்துல பெருசா மாற்றமாக போகுது. தி ஏசி சிஸ்டம் புராண கதைகள்ல வரக்கூடிய ஆஸ்கார்டியன் கடவுளான ஓடன் அண்ட் தோர் சார்ந்தது. ஸோ இதுல இருந்து தான் ஏசி சிஸ்டம் உருவானதாக சொல்றாங்க.
மனித குலம் இறுதி அழிவை சந்திச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு கடைசி நம்பிக்கையா இருந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2011 ஒரு பேரழிவுக்கான வருஷம் சொல்லலாம். திடீர்னு ஒரு நாள் காலையில பசிபிக் ஓஷன் கடல் நடுவுல ஒரு மரம் வளர தொடங்கி வெறும் 9 டேஸ்ல அது வானத்தையே தொடர அளவுக்கு வளர்ந்துச்சு. சில பேர் இது நல்லதுக்கான அறிகுறி சொல்றாங்க, சில பேர் இது மனித குலத்துக்கு அழிவா பார்த்தாங்க. அந்த மரத்தோட உண்மையான பெயர் இக்ட்ரிசில். அந்த மரம் முழுசா வளர்ந்து முடிஞ்ச 9வது நாள் அப்போதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. உலகம் ஃபுல்லா மான்ஸ்டர் வர தொடங்க ஆரம்பிச்சுது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பேரழிவு உண்டாக்குச்சு. இதுல பாதி மனுஷங்க அந்த மான்ஸ்டர் கிட்ட இறந்தாங்க. இன்னும் சில பேர் பசியாலையும் நோயாலையும் இறந்தாங்க. எல்லாரும் நம்பிக்கையை இழந்திருக்கும் போது ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சிது. அதுதான் மனிதனோட ஃபர்ஸ்ட் அவக்காண்டு. அதாவது மனிதர்களுக்கு சக்தி கிடைச்சிது. அவக்காண்டான மனிதர்கள் மான்ஸ்டரை அழிக்கிறவங்க தான் ரைடர்ஸ். தி ஏசி சிஸ்டம் மனித இனத்தோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன். இந்த சிஸ்டத்திலேயே ஒரு மாற்றம் வருதுன்னா அதை நல்ல கண்ணோட்டத்துல பார்க்க கஷ்டமா இருக்கு. ஹீரோ அந்த ஒளியை பின்தொடர்ந்து போறான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதவு தெரியுது. ஒருவேளை இதுதான் அந்த புதையல் கதவா? ஹைடயர் டஞ்சன்ல ரேரா காணப்படுதுதான் இந்த ரகசிய புதையல் அறை. இது உள்ள நார்மலாவே கிடைக்கிறது ஸ்பெஷல் ஐட்டம், இல்லனா ரேரான இன்கிரீடியன்ட் கிடைக்கும். இந்த ட்ரெஷர் கேட் உள்ள கிடைக்கிறது ஐட்டம் சாதாரணமாவே பல லட்சத்துக்கு போகும். இது உள்ள A-கிளாஸ் இல்ல அதை விட பெருசா கிடைச்சா இப்ப இருக்க மோசமான லைஃபுக்கு குட் பை சொல்லிடுவேன். கடவுளே, நீங்க உண்மையாலே இருந்தா எனக்கு A-கிளாஸ் இல்லனா அதை விட பெருசா கிடைக்கணும்.